எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய எலும்பு முறிவு வைத்தியர் ராஜசேகர் பேசுகிறேன். நம்ம சிதம்பரக்கட்டு பாரம்பரிய வைத்தியசாலைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஷான்றவர் அண்ணா வந்திருக்காங்க. பல வருடங்களாக முதுகுவலியால அவஸ்தப்பட்டு வந்த திரு பாஷா அவர்கள் தேர்ந்தெடுத்த சரியான இடம்தான் பாரம்பரிய சிதம்பரக்கட்டு. இந்த இடத்துக்கு வந்த திரு பாஷாவுக்கு நம்ம வைத்தியர் திரு ராஜசேகர் பாரம்பரிய முறைப்படி சிலுக்கு எடுத்து L5ல கம்ப்ரஸிங் இருக்குது, அதுதான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட 6 வருஷமாக இந்த அழுத்தம் இருக்குது. இதனால் கால் ரேடியேஷன் ஆகிறது. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா, இவங்களால் உட்காந்து எழுந்திருக்க முடியாது, ஒரு இடத்துல உட்கார முடியாது, வேலை செய்ய முடியாது, குனிய முடியாமல் கஷ்டப்படுறது. இது எல்லாமே இந்த கம்ப்ரஸிங்னால் வரக்கூடிய பிரச்சனை. இது அடுத்த கட்டமாக பல்ஜி, அது வந்து அழுத்தம் உடைஞ்சி அந்த பபிள்ஸ் உடைஞ்சி வெளியில் போகிற அளவுக்கு அந்த நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கு. அதை இப்போது ரிலீவ் பண்ணியிருக்கோம். அதனால் ஐயா கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்காங்க. வர்ம கலைகளை தட்டி பல மூலிகைகளால ஆன பத்துகளை போட்டு சரி செய்யப்பட்ட காணொளி தான் இது. இந்த பிரச்சனை எப்படி இருந்திருக்கு, எப்படி வந்துச்சு? எனக்கு ஒரு 6-7 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. நான் வந்து நம்ம மெக்கானிக் இல்லையா, அதனால நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு விட்டேன் நான். சரி, இப்போ ரொம்ப முடியல, வண்டி வேலை செய்ய, ரொம்ப குனிஞ்சு வேலை செய்ய போயிருக்க, எதுவுமே முடியல. அதுக்கப்புறம் தான் சரி 2 நண்பர் சொன்னார், இந்த மாதிரி இருக்கு, போங்க, அவங்க கிளியர் ஆகிடும். சரி, அதில் தான் வந்தேன் நான். நேற்று ஒரு கட்டு பார்த்தோம், நேற்றே இல்லை 80% கிளியர் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து போனதுல நாளைக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். நாளைக்கு கிளியர் என்ன, கொஞ்சம் கேஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. கேஸ் சிலிண்டர் எடுத்து படியில் வச்சா ரொம்ப லாக் ஆயிடுச்சு. அதுல இருந்தா சரி 7 வருஷமும் நடக்க முடியாது. பீச்சுக்கெல்லாம் போனோம்னு வச்சுங்க, ஒரு 10 அடிக்கும் நடக்க முடியாது, உட்காந்துருவேன். என்ன இப்போ அந்த இதுல நடந்துட்டு உட்காந்துருவோம். இப்போ உங்களுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. சரி, வழியா இருக்கு. கீழே உட்காந்து எழுந்திரிக்கும் போது கை மூடிதான் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிருக்கு. நேற்று அது ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சது. நல்லா ஒரு 2 இதுலேயே எனக்கு ஒரு செட்டிங்லேயே எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் எனக்கு ஊருக்கு போகிறதுனால நான் வந்துட்டேன். டைம் இல்லை, 2 மணி நேரம் ஆகும்ல, தப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு 2 சிட்டிங் பண்ணிருக்கோம். இப்போ நேத்தி ஒரு நாள் பண்ணோம், நீங்கள் தொடர்ந்து அடுத்த நாள் பண்ணியிருக்கோம். இப்போ நேத்தி பண்ணதுக்கும் நேத்தி பண்ணதுக்கு முதல் நாள் நம்ம வந்தீங்கல்ல, அப்போ இருந்து இருக்குமோ இப்போ இருக்கிற உடலுடைய சொல்லுங்க. அப்போ வந்து படுத்து திரும்ப கூட முடியாது. பெட்ல படுக்கிறேன், முடியல. இதுதான் தீர்வு வந்து உங்க ஞாபகம் வந்து சரி, ஃபோன் நம்பர் எடுத்து உடனே நான் உங்களுக்கு பண்ணி உங்களை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன். நான் 2 நேரம் போயிருக்கேன், இந்த அளவுக்கு யாரும் பண்ணலை. அந்த நேரத்துக்கு பண்ணுவாங்க தவிர கொஞ்சம் அப்போ தெரியும் அந்த இது ரிலீஃப் ஆன மாதிரி இருக்காது. மறுபடியும் அதே 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அதனால அதை விட்டேன். சரி, நான் வந்தான் போட்டுக்குள்ள அப்படின்னு. மருந்து மாத்திரை கிடையாது, இயற்கையாகவே நான் சரி பண்ணிட்டேன். கண்டிப்பா இப்போ வந்து நம்ம வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் மருந்து கொடுக்கறது இல்லை. மருந்து கொடுக்கறது மீன்ஸ் என்னன்னா, மூலிகைகள் நம்ம கொடுக்குறோம், பச்சளைகள் கொடுக்குறோம், எண்ணெய் மூலியமா நம்ம அதுக்கான தீர்வு கொடுக்குறோமே தவிர யாருக்கும் உள்ளுக்கான மருந்தோ மாத்திரைகளோ ஆயுத மருத்துவம் நம்ம வந்து இங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி அப்படின்றது அது வந்து பெரிய நோய் மாதிரி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இடுப்பு வலி வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது.
எல்லாருக்கும் வரக்கூடியதுதான் அழுத்தம். சரிங்களா, இது வந்து இயற்கையாகவே குணப்படுத்தக்கூடிய விஷயம் தான். உடல்ல ஒரு அழுத்தம், அந்த அழுத்தத்தை எடுத்து விட்டாலே உங்களுக்கானது. ஏன்னா நம்ம நண்பர் சொல்லும்போது என்ன சொன்னாரு, அவரு அடிக்கடி இங்க கால் கைக்கெல்லாம் உடைந்து அவ்வளோ நிறையா. அப்ப என்ன சொன்னாரு, இந்த மாதிரி அடிக்கடி பண்ணி அடிக்கடி ஆக்சிடென்ட் கேட்பாங்க அவங்க, அதெல்லாம் நம்ம இருக்காங்க அப்படின்ட்டுவாரு. சரிண்ணா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பேக் பெயின் இருந்தது, பேக் பெயினே இப்போ இல்லை அப்படின்னாரு. அப்போதான் மெயின் எனக்கு இதாகிடுச்சு. அப்போ நம்பர் வாங்கிட்டேன். எப்போ தான் நான் தேவைப்படம் வாங்கி வச்சுட்டேன். சந்தோஷம் பேரை போட்டு நான் இது பண்ணிட்டேன், ராஜசேகர் பேக் பெயின் சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். சரி அப்புறம் தான் சரி எனக்கு ரொம்ப முடியாதுன்னு வேற எங்கேயும் ஐடியா தோணுங்க. சரி போயிட்டு வந்துடுவோம் காலையில். அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, ஒன்றும் இல்லை, சரியாயிட்டீங்க. பாரம்பரிய சிதம்பரக்கட்டு. இங்க எலும்பு முறிவு, மூட்டு விலகுதல், ஜவ்வு கிழிதல், இது மட்டுமல்ல நாள்பட்ட முதுகுவலி, இது போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையா தீர்வளிக்கப்படுது.